ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் உள்ள 2.5 எக்ஸசைஸில் உள்ள ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இது டிஎன்பிஎஸ்சிக்கும் ரிலேட்டடாக இருக்கும். வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term and 13th term. அதாவது ஒரு ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு டேர்மோடைய ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு ஏபியில் உள்ள ஒரு ரேஷியோ கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஏபிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 into d அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதெல்லாம் கொடுத்துருக்கிறது 6th and 8th டேர்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 6ங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா T6 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 6-1 into d. ஸோ ஏ ப்ளஸ் 5d அப்படின்னு நமக்கு கிடைக்கும். த சேம் திங் T8 ஏ ப்ளஸ் 8-1 into d அப்படிங்கிறப்ப ஏ ப்ளஸ் 7d. அதாவது அவங்க கொடுத்துருக்க ரெண்டு டேர்மோட ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ரேஷியோவை டிவைடரில் எழுதலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏ ப்ளஸ் 5d டிவைடட் பை ஏ ப்ளஸ் 7d ஈக்குவல் டு 7/9. அதாவது அவங்க கொடுத்துருக்க அந்த 7:9 டிவைடரில் எழுதுகிறோம். நம்ம அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த வேல்யூவும் எழுதுகிறோம். இதில் இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஏ ப்ளஸ் 5d into 9 equal to 7 into a plus 7d. இப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9a 45d equal to 7a 49d. இப்போ இது எல்லாத்தையும் சேம் சைட் கொண்டு வந்துடும். 9a minus 7a plus 45d minus 49d equal to 0. இப்போ இதில் 2a minus 4d equal to 0. இப்போ இந்த 4d அந்த சைடு கொண்டு போயிடலாம். 2a equal to 4d நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் 1 2s are 2, 2 2s are 4. இப்போது ஏக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏயோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரேஷியோ 9th and 13th டேர்மோடது கேட்டிருக்காங்க. அப்போ 9th டேர்முக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டிஎன் வேல்யூ என்னவாக இருக்கும்? T9ன்னு போட்டோம்னா ஏ ப்ளஸ் 8dனும் ஏ ப்ளஸ் 12dனும் கிடைக்கும். அதாவது இந்த வேல்யூ இந்த ஏ ப்ளஸ் n-1 into dயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் 8d ஏ ப்ளஸ் 12dன்னு கிடைக்கும். இதோட ரேஷியோ அப்படிங்கிறப்ப ஏ ப்ளஸ் 8d டிவைடட் பை ஏ ப்ளஸ் 12d இல்லையா? இப்போ ஏக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக 2d ப்ளஸ் 8d டிவைடட் பை 2d ப்ளஸ் 12d. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 10d டிவைடட் பை 14d. இப்போ இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 5 2s are 10, 7 2s are 14. ஸோ 5/7 dd கேன்சல் ஆகிடும். ஸோ அவங்க கேட்டிருந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது டிவைடரில் இருக்குது. இதை வந்து ரேஷியோவில் எழுதும்போது 5:7 எழுதலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.